வணக்கம் மக்களே, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த இடத்தோட பேர் தான் காரங்காடு. இந்த காரங்காடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தொண்டி அப்படின்னு ஒரு இந்த காலத்து துறைமுக நகரம் ஒன்று இருக்குது. இந்த தொண்டிக்கு பக்கத்தில் தான் அந்த காரங்காடு இருக்குது. சரி, இந்த காரங்காட்டில் அப்படி என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்குரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த மாங்குரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நம்மளை போட்டிங்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது சிதம்பரத்துக்கு பக்கத்தில் பிச்சாவத்தரை தான் அப்படி கூட்டிகிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் இங்கே தொண்டிக்கு பக்கத்தில் இருக்க அந்த காரங்காட்டிலையும் போட்டிங் கூப்பிட்டு போகிறாங்க. அதை பற்றினது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த போட்டிங் சர்வீஸ் வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டால் மெயின்டைன் பண்ணப்பட்டு வருது. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம உள்ள போட்டிங் கால் நுழைஞ்ச உடனே இந்த மாதிரி போர்டுகள் நிறையா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன வெரைட்டி ஆஃப் கடல் சார்ந்த உயிரினங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலில் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்தே வச்சுருக்காங்க. கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது. கேஃபட்டேரியா இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. வாங்க நம்ம இப்போ இந்த கேஃபட்டேரியாவை பார்க்கலாம். இந்த கேஃபட்டேரியாவில் சேரு டேபிள் எல்லாமே உட்லேயே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அது பக்கத்துலேயே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அங்கே போட்டிங்க்கு இப்போ ரெட்டுக்கு 200 கொடுத்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போட்டிங் இருக்கிற இடத்துக்கு நம்ம போவோம். ஸோ இங்கே லைஃப் ஜாக்கெட் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம லைஃப் ஜாக்கெட் எடுத்து போட்டுட்டு போட்டிங் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும். லைஃப் ஜாக்கெட் மஸ்ட்டு. லைஃப் ஜாக்கெட் இல்லைன்னா நம்ம போட்டில் அலோ பண்ண மாட்டாங்க. இப்போது அந்த போட்டிங் போகிறதுக்காக அந்த போட் நிற்கிற இடத்துக்கு நான் வந்துட்டுருக்கேன். இதுதான் இந்த போட்டிங் பாயிண்ட்டு. பாருங்கள், இந்த போட்டில் ஏறி தான் நம்ம கூட சில ஃப்ரெண்ட்ஸும் வர்றாங்க. அவங்க கூட தான் போய் என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த சீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள நம்ம இந்த இடத்த ட்ரோன் ஷாட்டில் பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும் நீங்களே பாருங்கள். நம்ம போட்டு கிளம்பிருச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த மாங்குரோவ் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அதை ஒட்டியே நம்மளை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டை நிப்பாட்டிட்டு நம்மளை இந்த கடலில் இறங்கி நம்மளை நிற்க சொல்லுவாங்க. நமக்கு விருப்பப்பட்டால் நம்ம இறங்கி பார்க்கலாம். ஆழம் ரொம்ப இருக்காது, நெஞ்ச அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம்
நம்மளை ஃபாஸ்ட்டாக போட்டை ஓட்டிகிட்டு போய் நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் தருவாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். இப்போ கடலில் இந்த போட்டை நிப்பாட்டியிருக்காங்க. கடல்லேருந்து நம்ம இறங்கி இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். தண்ணி ஆழம் பார்த்தீங்களா, அவ்வளோதான் இருக்குது. நம்ம விருப்பம்னா கீழே இறங்கி பார்க்கலாம். ரொம்ப அருமையாக கடலில் ஸ்பீடு ரைடு, அது ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த ஃபாஸ்ட் ரைடுக்கு அப்புறம் இந்த போட்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு மாங்க்ரோவ் ஃபாரஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள கொஞ்ச நேரம் நிப்பாட்டியிருக்காங்க. இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுகளை அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுகள் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே சுனாமியோட தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சுனாமியை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுகளுக்கு உண்டு. அதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுகளை வளர்க்குறத என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த காடுகளுக்கு நடுவில் போட்டில் நிற்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. இப்போ போட்டை அந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே நிப்பாட்டியிருந்தார்ல, அங்கேருந்து திரும்ப வெளியே எடுத்து பழையபடி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். நம்ம காரெல்லாம் ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி இந்த போட்டையும் ரிவர்ஸ் எடுக்கிறாரு. ஆழம் பார்த்தீங்கன்னா அந்த கையில் கம்பு வச்சுருக்காருல, இந்த அளவு தாங்க இருக்குது. நீங்கள் தான் பார்த்தீங்களே கடலில் இறங்கி நான் நின்னப்பயே. ஸோ அப்படியே இந்த போட்டை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இந்த காடுகளை ஒட்டி நேராக போனால் எந்த இடத்துல ஏறணுமோ அந்த இடத்துக்கு ரிட்டர்ன் ஆயிடலாம். என்னதான் அந்த போட்டு ஓப்பனாக இருந்தாலுமே தண்ணியில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஹாட்டாகவே ஃபீல் பண்ண மாட்டீங்க. இந்த போட்டில் வரும்போது என்ன எனர்ஜியோடு இருந்தீங்களோ அதே எனர்ஜியோடையே நீங்கள் ரிட்டர்ன் ஆவீங்க. எங்கே ஏறணுமோ அந்த இடத்துக்கு சேஃபாக சேர்ந்தாச்சு. ட்ரிப்பு நல்லாவே இருந்தது.
நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா அந்த காரங்காடு வந்து இந்த போட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். சும்மா ஒன் டே பொழுது போகாமல் இருக்கும்போது இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். ஒரு அழகான வீடியோட மறுபடியும் சந்திப்போம்.